பெரக்கா எக்லியாஸ்டிக்கல் மிஷன் சபை நடத்தும் கட்டவிழ்க்கும் சுகமளிக்கும் விடுதலையின் கூட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் YMCA ஹால், வடக்கு பீச் ரோடு, கால்டுவெல் மேல்நிலைப் பள்ளி எதிரில், தூத்துக்குடி. செய்தியும் விடுதலையின் ஜெபமும் பாஸ்டர் M. ராஜ்டன் BEM. பெரக்கா எக்லியாஸ்டிக்கல் மிஷன் சபை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை. இடம் YMCA ஹால், வடக்கு பீச் ரோடு, கால்டுவெல் மேல்நிலைப் பள்ளி எதிரில், தூத்துக்குடி. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு பெரக்கா எக்லியாஸ்டிக்கல் மிஷன் சபை, தூத்துக்குடி 9442323210 மற்றும் 9443054183. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கரங்களை உயர்த்தி, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்கிறீர். கரங்களை உயர்த்தி எல்லாரும், வல்லவர், சர்வ வல்லவர், அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் வல்லவர், மகிமையுள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர் அந்த இடத்துல வந்திருக்கிறார். உந்த திருநாமம், அவருடைய திருநாமம் பரிசுத்தமானது, பரிசுத்தமானது. வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்கிறீர். வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்கிறீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. கரங்களை உயர்த்தி பாடுவோமா எல்லாரும்? உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பாதுகாப்பவரே, பாவம் தீர்ப்பவரே. சொல்லுமா, கரங்களை உயர்த்தி, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எனக்காக காயப்பட்டீரே, அதனால சுகம் பெற்றுக்கொண்டேன். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவம் தீர்ப்பவரே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்தேன், எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தேன். மகிமையிலே பங்கு பெற செய்தேன். போதுமானவரே, புதுமையானவரே. பாஷை பேசுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. everyone clap your hands, clap your hands. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஓ பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவைகளையோ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் தன் ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகள் நிறைய ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை இன்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியல, இதுவரைக்கும் தெரியல. நிறைய ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் கண்களுக்கு தெரியவில்லை, ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லை. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய இருதயத்துல நினைவுல வரல, தோன்றல, நம்முடைய கற்பனைகள்ல தோன்றல. ஆனா அவைகளையோ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லே சொல்வீங்களா? ஆமென்னு சொல்லுங்க. கவனிங்க, உணர்வுகளுக்கு கண்கள், காதுகள், இருதயம், இவைகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு நான் வெளியே கொண்டு வர்றேன்னு சொல்றேன். இதுவரைக்கும் பார்க்க முடியாம இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் அதை கேட்க முடியாம இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் மனதுல எண்ணத்துல கூட தோன்றாம இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா சதமூர் அல்லே சொல்வீங்களா? சதமூர் அல்லே சொல்வீங்களா? சதமூர் அல்லே சொல்வீங்களா?
இன்னைக்கு இதைத்தான் செய்ய போகிறார். சதமோர் அல்லே சொல்லுங்க, சதமோர் அல்லே சொல்லுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 32 33 வசனங்களை வாசித்து பாருங்க. என்னாகமம் 13 32 33 வசனங்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். என கருமையான தேவஜனமே, சில முக்கிய காரியங்களை இந்த காலை ஆராதனை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் தன் ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை ஒன்று. தேவன் தன் ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காதுகள் கேட்கவில்லை இரண்டு. தேவன் தன் ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இருதயத்திலே தோன்றவும் இல்லை மூன்றாவது. அவைகளையோ வசனம் சொல்லுகிறது, அவைகளையோ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்தமோர் அல்லே சொல்லுங்க. அவைகளையோ வசனம் சொல்லுகிறது, அவைகளையோ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என கருமையான தேவஜனமே கவனிங்க. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை, ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளை இஸ்ரவேல் ஜனங்களால பார்க்க முடியாத பெரிய பலவீனம் இருந்துச்சு. தேவன் தங்க வாழ்க்கையில எதிர்காலத்தில் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த கானான் தேசத்தை அவர்களால பார்க்க முடியல. அவர்களால அந்த கானான் தேசத்தை கேட்க முடியல. அந்த கானான் தேசம் அவர்கள் இருதயத்திலே தோற்றமளிக்கவில்லை. அவர்கள் இருதயத்தில் கானான் தேசத்தை குறித்த நினைவுகள் உண்டாகவில்லை. ஏன்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த தேசம் கானான் தேசம். அது முள்ளுக்காடா இருந்துச்சு, பஞ்சம் நிறைந்த காடாக இருந்தது. அடிக்கடி பஞ்சம் வந்து வந்து மெலிந்து போன கானான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கானானை தான் கர்த்தர் நான் ஏன் ஜனங்களுக்குன்னு ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த 7 கானானிய ஜாதிகளை வைத்து அந்த கானான் தேசத்தை உழுது பண்படுத்தி அந்த 7 கானானிய ஜாதிகளை வைத்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானாக மோசேயின் நாட்களில் கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாமின் நாட்களிலே கானான் தேசம் பஞ்சம் வந்து மெலிந்து போன கானான் தேசமாக இருந்தது. அந்த தேசம் மெலிந்து போன தேசம் ஆபிரகாமின் நாட்களிலே ஆபிரகாம் சொன்னாரு, ஆண்டவர் தன் திட்டத்தை எடுத்து சொன்னாரு, புரிஞ்சு கொள்ள முடியல. ஆபிரகாம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை மாஸ்டர் பிளான். ஆபிரகாமே, என்னுடைய திட்டத்தை நீ புரியணும். ஆண்டவர் ஆபிரகாம் வரும்பொழுது அவன் துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான். என்ன ஆண்டவரே, இவ்வளவு வருஷம் ஆச்சுது, பிள்ளை இல்லையே, ஒரு குழந்தை கூட, ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னீரு, எவ்வளவு வருஷம் ஆச்சுது? ஐ எம் வெரி சேட் இன்சைட் மை ஹார்ட். என் இருதயத்தில் துக்கமா இருக்குது. இந்த எலியேசர் உமக்கு முன்பா பிழைக்கட்டும், வீட்டு வேலைக்காரன் இருக்கிறான், அவன் மூலமாவது சந்ததி உண்டாகட்டும். என் மேல உள்ள நம்பிக்கைலாம் போச்சு, எனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கைலாம் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப துக்கமா உட்கார்ந்துருக்க நேரத்தில் கர்த்தர் வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆபிரகாம கையை பிடிச்சு வெளியே அவன் கூடாரத்தை விட்டு கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று இரவு நேரத்தில் அவனை கையை பிடிச்சு வெளியே கூட்டு வந்து அவனை அண்ணாந்து பார்க்க சொன்னார். பார், வானத்தின் நட்சத்திரங்களை பார், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். இப்பவும் ஆபிரகாமுக்கு விசுவாசித்தான், புரிஞ்சு கொள்ள முடியல. ஆண்டவருடைய திட்டம் பெருசா இருந்துச்சு. ஒரு குமாரன் இல்ல, சந்ததிகளை பற்றி பேசுறாரு. ஒரு நட்சத்திரத்தை கூட நான் பார்க்கல, என் மனைவியின் கர்ப்பத்துல இருந்து ஒரு நட்சத்திரம் கூட உதிக்கல, ஆனா பல நட்சத்திரங்களை காண்பிக்கிறாரு. இவருக்கு என்ன வேலை இல்லையா? இது என்ன வாக்குத்தத்தத்தின் மேல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. பிரச்சனை அப்படியேதான் இருக்குது. கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்ல, வேலை கிடைக்கல, தொழில் இல்ல, வாக்குத்தத்தத்தின் மேல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அப்படித்தான் ஆபிரகாம் நினைச்சா. அவனை கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரத்தை காமிக்கும் போது அவன் என்ன நினைச்சானோ தெரியாது. பைபிள்ல என்ன நினைச்சான்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா இல்லை, கவனிங்க. ஆனா திரும்பு மறுபடியும் அவனை மணலை பார்க்க சொன்னாரு.
மணலை உத்து பார்த்து இவ்வனமாய் இந்த கடற்கரை மணலை போல உன்ன சந்ததிகளை பெரிய ஜாதியாக்குவேன்னாரு. அப்பவும் ஆபிரகாமுக்கு என்ன, ஒரு மண்ணு கூட நம்ம சரத்திலிருந்து உதிக்கல, இன்னும் மண்ணுகளை பற்றி பேசிட்டு இருக்கிறாரே, கடற்கரை மணல்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாரே, எனக்கு புரியல. இன்னொரு நாள் ஆபிரகாம தூசிய எப்படி இருக்கிறதோ, பூமியின் தூள் எப்படி இருக்கிறதோ, அந்த பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன். கவனிங்க, வான நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு அவனுக்கு கையை பிடிச்சு ஆண்டவர் சொன்னாரு. இருந்தாலும் தேவன் ஆபிரகாமுக்குன்னு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவன் கண்களால் பார்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டான், தன் காதுகளினால கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டான். அவன் இருதயத்துல தோண்டல. வாக்குத்தத்தம் இருந்துச்சு, வாசித்தான், வாக்குத்தத்தத்தை கேட்டான். ஆனா அதை நிஜமா நடக்கும்ங்கிறத எண்ணி பார்க்க முடியல. நிஜமா அது என் குடும்பத்தில் நடக்கும், நிஜமா நான் கடன் பிரச்சனை விட்டு வெளியே வந்து நானும் என் பிள்ளைகளும் நல்லா வாழ்ந்திருப்போம், நல்ல வேலை கிடைச்சி, நல்ல தொழில் கிடைச்சி, நிலையான வருமானம் வந்து நல்ல ஊழியம் பண்ணி திருப்தியா வாழ்ந்திருப்போங்கிற அந்த ஒரு நிலையை அவனால கற்பனையில கூட சிந்திக்க முடியல. இருதயத்தில் தோன்றவும் இல்லை. வசனம் அதைத்தான் சொல்றது. தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை அந்த கானான் தேசம் இருதயத்தில் தோன்றவே இல்லை. சொல்லி சொல்லி பார்த்தாரு, ஆனாலும் விசுவாசித்தான். அது அவனுக்கு தேவனுடைய நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் நடக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு அவன் மேல ஒரு அயர்ந்த நித்திரை வர பண்ணார். ஆபிரகாம், உன்னை சுய நினைவுல வச்சு வச்சு உன்கிட்ட பேசி வேஸ்ட், நீ என் வார்த்தையை நம்ப மாட்டேன். இப்போ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆகணும், உன் சந்ததி யாரோடு உடன்படிக்கை பண்ணி ஆகணும். உனக்கு ஒரு ஈசாக்கு கூட இல்லை தெரியும், ஆனா உன் சந்ததியாரோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். அன்இமேஜினபிள். ஆண்டவர் ஆபிரகாமிற்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவன் மேல காரிருளை வர பண்ணி சில பலிகளை செலுத்த சொல்றாரு, செய்கிறான். அவன் மேல ஒரு காரிருள் வந்தது. அப்படி ஆண்டவர் சொல்றாரு, 400 வருஷம் உன் சந்ததியார் எகிப்து தேசத்தில் உபத்திரவப்படுவார்கள். ஒரு குழந்தை இல்லை, சந்ததியார் 400 வருஷம் உபத்திரப்படுறத பேசிட்டு இருக்கிறார். இதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது அவருக்கு மேட்டரே இல்லை, ஒரு குழந்தை பாக்கியத்தை நமக்கு கொடுக்கறது அவருக்கு மேட்டரே இல்லை. பக்கத்தில் கை பிடிச்சு ஆமைன்னு சொல்லுங்க. உங்களை கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர்றது மேட்டரே இல்லை. நம்முடைய தேவன் அதை காட்டிலும் பெரியவர். ஒரு ஈசாக்க கொடுக்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஈசாக்கிலிருந்து சந்ததிகளை உருவாக்குறது அவருக்கு பிரச்சனை இல்லை. அந்த சந்ததியாரோடு ஒரு ஈசாக்கு பிறக்காம இருக்கும் போதே அந்த ஈசாக்கிலிருந்து வரக்கூடிய சந்ததிகளோடு உடன்படிக்கை பண்ணி அவர்கள் 400 வருஷம் எகிப்திலே உபத்திரவப்படுவார்கள்னு ஆபிரகாமுக்கு கேரண்டியா சொல்றாரு. இதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். எனக்கு அருமையான தேவஜனமே, சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறதுக்கு திறமை உள்ளவர். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் கூடும் தன்மை உடையவர். சொன்னதை செய்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய முடியாது, நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய முடியாது. என் தேவன் ஆபிரகாம் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை கொடுப்போம், கொடுத்தார். ஈசாக்கில் இருந்து சந்ததியை உண்டு பண்ணார். இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோமே நாம் எல்லாரும் ஓ ஈசாக்கின் சந்ததிகளாக, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஓ ஈசாக்கின் புத்திரராக இருக்கிறோம், சந்ததிகளாக இருக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஓ ஹல்லேலூயா ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? எப்படி ஆசீர்வாதங்களை கத்தர் கடந்து வர பண்ணாரு புரிந்து கொள்ளணும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு வார்த்தையை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்னா believe it. எது அற்புதத்தை செய்ய விடாமல் நடத்தும் அவிசுவாசம். அவிசுவாசம் இந்த பிரச்சனை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. தேவன் கானான் தேசத்தை ஏற்படுத்தி வைத்திருந்ததை இவர்களால் பார்க்க முடியல, இவர்களால் கேட்க முடியல, அவங்களுடைய இருதயத்தில் தோண்டல. வெளிப்பாடு இல்லை. அந்த காலத்தில் வெளிப்பாடு இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஓ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், ஊப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோ அவைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் ஒண்ணும் தெரியாம வாழ்றதுதான் ஒரு மடத்தனமானது, மூடத்தனமானது. இதை இன்னும் அறியாம நமக்கென்று ஆயத்தப்படுத்த வைக்கப்பட்டவைகளை கானானை
அறியக்கூடாமல், கேட்கக்கூடாமல், இருதயத்தில் நினைக்கக்கூடாமல், கற்பனை செய்யக்கூடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் சாபம். அந்த சாபத்தை விட்டு கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவாராக. கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. உள்ள 12 பேர் போய் அதை சுற்றி பார்த்த பொழுது அவர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அந்த ஆபிரகாமுக்கு அன்னைக்கே சொன்னாரு இதை கொடுப்பேன்னு சொல்லி. அதை கொண்டு போய் உள்ள போன பிறகு கூட, அந்த 12 பேர் உள்ள போய் அதை சுற்றி பார்த்த பிறகு கூட, இதுதான் அந்த கானான்னு அந்த 10 பேரால நம்ப முடியல. இதுதான் அந்த ஆசீர்வாதம் நம்ப முடியல. அந்த ஆபிரகாமிட்ட வாக்கு கொடுத்தாரே, உனக்கு இந்த பூமியை உனக்கு சொந்தமா கொடுப்பேன்னு. அன்னைக்கு மெசொப்பொத்தாமியா பட்டணத்துல தன் தகப்பனோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினான். அப்பாட்ட ஒரு வழியா சொல்லி குடும்பத்தாட்டெல்லாம் பேசி ஆரான் மட்டும் வந்தான். ஆனால் அதுக்கு மேலே குடும்ப பிரச்சனையே என்னதோ ஆபிரகாமால வர முடியல, அழைப்பை நிறைவேற்ற முடியல. திரும்ப ஆண்டவர் 2வது முறையாக, ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா. முதல்ல வான்னு சொன்னார் மெசொப்பொத்தாமியா பட்டணத்தில். ஆனால் இங்கே ஆரான்ல வந்து திரும்ப தரிசனமாகி, ஆபிரகாம் உன் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், உன் மூலமாக தான் நான் ஒரு பெரிய கூட்டத்தை நான் தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்லி போன்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம கானானுக்குள்ள அப்படியே வந்து லோத்து, ஆபிரகாம், சாரால் வந்து நிற்கும் பொழுது ஒன்றும் இல்லாத வெறுமையான பூமி. அந்த கானான் தேசத்துக்குள்ளதான் இந்த 12 பேர் போயிருக்கிறாங்க, வேவு பார்க்க போயிருக்கிறாங்க, உள்ள போய் சுதந்திரிக்க போகிறாங்க. ஆனா அந்த காலேப், யோசுவா தவிர அந்த 10 பேரும் நம்பல, வாக்குத்தத்தத்தை நம்பல. ஆசீர்வாதத்துக்குள்ள வந்த பிறகும் இதுதான் ஆசீர்வாதம் நம்பல. கர்த்தர் எல்லைக்கு, ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத நம்ப முடியல. என்ன சாபம்? மனநிலையில் இருக்கிற சாபம், ஹல்லேலூயா, எண்ணங்கள்ல இருக்கிற சாபம், இருதய கற்பனைகள்ல இருக்கிற சாபம், செவிகள்ல இருக்கிற சாபம், கண் பார்வையில இருக்கிற சாபம் இன்றோடு ஒளிந்து போகட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த சாபத்தை கர்த்தர் ஒளிந்து போக பண்ணுவாராக. பார்க்க முடியல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கேட்க முடியல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை. தேவ ஜனமே, இருதயத்தில் சிந்தித்து பார்க்க முடியல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சிந்தித்து பார்க்க முடியல, அதை உருவகப்படுத்தி பார்க்க முடியல, அதை தூரத்தில் பார்க்க முடியல, அதை நம்ப முடியல, அதை அணைத்துக் கொள்ள முடியல. கண்கள்ல பார்வையில சாபம், செவிகள்ல சாபம், வாக்குத்தத்தத்தின் ஓ ஜீசஸ் பெருமலையின் இரைச்சலை எலியா கேட்டான் அல்லவா? அந்த உள்ளங்கை மேகம் வரும் பொழுது எலியாவுக்கு சத்தம் கேட்டது என்ன தெரியுமா? பெருமலையின் இரைச்சல். ஓடினா அந்த அபிஷேகத்தின் பலத்தோடு ஆகாபுடைய ரதத்தை முந்தி ஓடினா. தேவஜனமே, உள்ளங்கை மேகம்தான். வெளிப்பாட்டு அறிவு இருக்கணும். உள்ளங்கை மேகம் வர்ற வரைக்கும் தான் போராடி ஜெபிக்கிறது. உள்ளங்கை மேகம் வந்த பிறகு ஓடணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உள்ளங்கை மேகம் வர்ற வரைக்கும் தான் மூங்க பிற விழுந்து ஜோமண்ணா, குனிஞ்சு ஜோமண்ணா. அந்த எலியா எனக்கு அருமையான தேவஜனமே, அவன் ஜெபித்த ஜெபத்துக்கு உள்ளங்கை மேகம் வந்துச்சுது. உள்ளங்கை மேகம் வந்த பிறகு அவன் சத்தத்தை கேட்டான். எந்த சத்தத்தை தெரியுமா? பெருமலையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்டான். அந்த சத்தம் தான் அவனை ஓட வச்சது. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க செவிகள் ஆசீர்வாதம் வருவதாக, உங்க ஆவிக்குரிய செவிகள் ஆசீர்வாதம் வருவதாக. உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை கேட்கத்தக்கதாய், ஹல்லேலூயா, ஓ அந்நிய பாஷையில நிறைந்து கேட்கத்தக்கதாய் அந்த பெருமலையின் இரைச்சல் அவன் கேட்க முடிந்தது எலியா. அதனால அவனால ஓட முடிந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்குள்ள ஓடுகிற திறன் இருக்கிறது, உங்களுக்குள்ள ஓடி ஊழியம் செய்கிற கிருபை இருக்கிறது, உங்க சரீரத்துல ஓடுகிற பலன் இருக்கிறது. ஆனா எங்க ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம், வெளிப்பாட்டு அறிவுல ப்ராப்ளம். உள்ளங்கை மேகம் வந்துருச்சுது. அந்த உள்ளங்கை மேகத்தை பார்த்த உடனே பெருமலையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறான். கவனிங்க, அந்த உள்ளங்கை மேகத்துக்கும் பெருமலையின் இரைச்சலின் சத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டு அறிவு. இதுதான் நம்மளை ஓட வைக்கும். எப்படி ஓட வைக்கும்? இன்னைக்கு அநேகரை ஊழியம் செய்ய முன்னால தள்ளுகிறதே இதுதான் வெளிப்பாட்டு அறிவு. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த அறிவு, ஆவிக்குரிய அறிவு, ஒரு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல், ஒரு ஆவிக்குரிய விளக்கம். இதுதான் புரிந்து கொண்டோம்னா நம்ம தொடர்ச்சியா ஓடிட்டே இருப்போம். ஓடுறது தான் ஊழியம் செய்கிறது. நடக்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தில்
ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது, அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது, நடத்தல் ஓடுதல் என்பது ஊழியம் செய்கிறது. ஓடுறதுக்கு அதிக அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுக்கு வெளிப்பாட்டு அறிவு தேவை. சத்தத்தை கேட்டு பழகுங்க. ஹல்லேலூயா. தேவ சத்தம் உங்க காதுகள், ஆவிக்குரிய காதுகளை கேட்கட்டும். இந்த மாம்ச காதுல இடிதடியில சத்தம் கேட்காம இருக்கலாம். ஆனா உங்க ஆவிக்குரிய காதுகள்ல அந்த பெருமலையின் இரைச்சலின் சத்தம் கேட்கணும். வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற சத்தம் கேட்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கடன் பிரச்சனையில இருந்து நீங்க கதவை திறந்துட்டு வெளியே வரும் பொழுது அந்த கதவை திறக்கிற சத்தம் உங்க காதுல கேட்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கடன் பிரச்சனையை விட்டு நீங்க வெளியே வரும் பொழுது அந்த கதவை திறந்துட்டு ஓடி வரீங்களே சந்தோஷமா, கர்த்தரை விடுதலை பண்ணா, மரண படுக்கையில இருந்து கர்த்தரை விடுவித்தா என்று கட்டிலிருந்து குதித்து எழும்பி ஓடி வருகிறீர்களே, அந்த சத்தத்தை நான் கேட்கணும். உள்ளங்கை மேகம் எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்க செவிகளை கர்த்தர் திறக்கிறார். உங்க செவிகளை கர்த்தர் திறக்கிறார். உங்க செவிகள், ஆவிக்குரிய செவிகள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. உள்ள போய் கானானுக்குள்ள கால் எடுத்து வைத்து அங்க உள்ளதெல்லாம் பார்த்த பிறகு நம்ப முடியல. பெரிய திராட்சை கொலைகளை பார்த்தாங்க. ஒரு நாள்ல மெலிஞ்சு போயிருந்த கானான்ல இவ்வளவு செழிப்பா தன் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பூமியா, பாலும் தேனும் ஓடுகிற பூமியா கர்த்தர் இந்த கானானை, பஞ்சம் நிறைந்த கானானை மாற்றினாரு. மோசேயின் நாட்களிலேயே பாலும் தேனும் ஓடுகிற பூமியா மாறிடுச்சு. அவ்வளவு செழிப்பு, நம்ப முடியல. ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அவனை பார்த்தவன பயந்துட்டான். அவர்கள் பார்வைக்கு இவர்கள் வெட்டுக்கிளிகளை போல தோன்றுகிறார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை புரியல, வார்த்தையை புரியல, கர்த்தருடைய செயல்களை புரியல, அவர் நடக்கிற வழிகளை புரியல, அவர் நடத்துற பாதைகளை புரிந்து கொள்ளல, அவர் நடத்து செயல்படும் வழிமுறைகளை இன்னைக்கு அநேகரால புரிந்து கொள்ள முடியல. we are blind in spiritual life. இன்னைக்கு ஆவிக்குரிய குருட்டாட்டமுடையவர்களாய் ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிறோம். அநேக காரியங்களை பார்க்க கூடாதபடிக்கு நம் கண்களை பிசாசு அடைத்து வைத்திருக்கிறான். let us see what God has prepared and kept for us. எதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்க குடும்பத்துக்குன்னு வைத்திருக்கிறாரோ அதை தரிசனமா தூரத்தில் பார்க்கிற கிருபை உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகிறது. ஓ, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருப்பதை உங்க கண்கள் பார்க்கட்டும். ஓ, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவைகளையோ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்பாடு கிடையாது, உண்மைதான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்பாடு, அதான் கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் கிடைக்கிற வெளிப்பாடு. யாருடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்க கூடாது. எல்லாருக்கும் சொப்பனம் கிடைக்கணும், எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கணும், கர்த்தருடைய சித்தம் வெளிப்படணும். கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என் குடும்பத்திற்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு ஆமேன்னு சொல்லுங்க. இது அன்னைக்கு கர்த்தர் என் வார்த்தையை நம்புங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ப்ளீஸ் பிலீவ் மை வேர்ட். என் வார்த்தையின் மேல விசுவாசம் வைங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, என்னாகமும் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, என்னாகமும் 14:4 வாசிங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு, தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்கள், தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதனால, தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதனால, தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்கிற அளவிற்கு இருதயத்தில் ஹல்லேலூயா வெளிப்பாடு இல்லாததுனால ஒருவரோடு ஒருவர் இப்படி பேசிட்டாங்க. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாங்க. என்ன பேசினாங்க? வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை. வெளிப்பாடு இல்லைன்னா என்ன பேசுவோம்? வெளிப்பாடு இல்லைன்னா என்ன குழப்பம் வரும்? வாசிங்க 14:4. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். ஆமா, எகிப்திற்கு திரும்பி போவோம். கவனிங்க, வாக்குத்தத்த பூமிக்குள்ள போய் கால் எடுத்து வைத்து வந்திருக்கிறார்கள். அந்த 10 பேர் கேட்டு அந்த ரிப்போர்ட்டை, தவறான அந்த செய்தியை, தகவல்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டு
கர்த்தருடைய வார்த்தையை நம்பாததுனால, கர்த்தர் ஆயத்தப்படுத்தினவைகள் உள்ள கால் வைத்தாலும் அதை சுதந்திரிக்க போகிறோங்கிற ஒரு எல்லையின் விளிம்புல இருக்கிறோங்கிற வெளிப்பாடு அறிவு இல்லாததுனால நமக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு வாங்க திரும்பி போவோம். தேவ ஜனமே, இதுதான் வெளிப்பாட்டு அறிவு இல்லைன்னா நமக்குள்ள உண்டாகிற எண்ணங்கள். ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு திரும்பி போவோம். let us go back to Egypt என்று சொல்லி என்ன சொன்னாங்க? தலைவனை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தரித்திருந்தா ஹல்லேலூயா ஆசீர்வாதம் உண்டு. ஆமென்னு சொல்லுங்க. சபையில தரித்திருந்தா ஆசீர்வாதம் உண்டு. பக்கத்துல கையை பிடிச்சு ஆமென்னு சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு ஆமென்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேக நேரங்களில் வாக்கு தத்தங்களை குறித்த குழப்பம், வாக்கு தத்தங்களை கர்த்தர் செய்வாரா இல்லையா? பீப்புள் கவனிங்க, ஹல்லேலூயா. சபைக்கு கொஞ்ச நாள் வந்து பார்ப்பாங்க, ஆசீர்வாதம் வரலன்னு ஒன்னா இன்னொரு சபையை மாட்டுவாங்க. முட்டாத்தனமானது, மதியினம், புத்தியினம். தேவ ஜனமே, சபையை மாத்துறதுனால ஆசீர்வாதம் வராது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு தலைவரை நமக்கு ஏற்படுத்திக் கொள்வோம், இன்னொரு பாஸ்டரை நமக்கு ஏற்படுத்திக் கொள்வோம், இன்னொரு தெருவில் போய் இன்னொரு சபைக்கு போவோம். திஸ் கைண்ட் ஆஃப் எண்ணங்க, திஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ், why it comes? ஏன்னா விசுவாசம் இல்லை, வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லை. திரும்ப எகிப்திற்கு போவோம். let us have a லீடர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இன்றைக்கு இறங்கி வருவதாக. வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுமா? வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதுதான் இன்றைக்கு ஹல்லேலூயா நடக்கிற காரியங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த என்னாகமம் 14:4 தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுத்தி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்கள் காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். கர்த்தர் ஹல்லேலூயா அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இருந்த அந்த வெளிப்பாட்டு அறிவு அந்த 10 பேருக்கு இல்லை, மற்ற 10 பேருக்கு இல்லாத இருந்தது. காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இருந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கார். நான் இப்ப வாசித்த வசனத்துல இருந்து சொல்றேன். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கார். ஒண்ணு. ரெண்டாவது, காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இருந்த வெளிப்பாட்டு அறிவு என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வெளிப்பாட்டு அறிவு நமக்கு தேவை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, போய் பார்த்து வந்த தேசத்தை இதுதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தினது, இதுதான் கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தினது, இது எனக்கு தான் கர்த்தர் கட்டி வச்சிருக்கிறது, கர்த்தர் ஹல்லேலூயா உழுது வச்சிருக்கிறது எனக்கு தான், இந்த இடம் தான், இந்த காரியம் தான். இதை ஹல்லேலூயா கண்டுபிடிக்கிற அளவுக்கு காலேபும் யோசுவாவும் வளர்ந்திருந்தாங்க. காலேபும் யோசுவாவும் வார்த்தைகளை புரிந்திருந்தாங்க. தங்கள் ஆராதிக்கிற தேவனை புரிந்து இருந்தார்கள். அந்த அளவுக்கு காலேபுக்குள்ளே யோசுவாவுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை பெருகி இருந்தது. ஆமென்னு சொல்லுங்க. காலேபுக்குள்ள அந்த வேற ஆவி இருந்தது. ஆமென்னு சொல்வீங்களா? கர்த்தர் எங்க மேல பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தர் என் மேல பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் என் குடும்பத்தின் மேல பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. பிரியமாய் இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வெளிப்பாட்டு அறிவு தேவை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா, சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் தான் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தர் எனக்கு பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள பெருகி இருந்தது. இதனால துர்ச்செய்திய அவர்களால ஹல்லேலூயா அந்த துர்ச்செய்தியை ஒரு மேட்டரா எடுக்கல. பக்கத்துல கைப்பிடிச்சு ஆமென்னு சொல்லுங்க. துர்ச்செய்தியை ஒரு மேட்டரா எடுக்கல. பேட் நியூஸ், பேட் நியூஸ்
இது அநேக நேரங்களில் அந்த துர்ச்செய்தியை பெரிய அளவில் எடுத்து அதை மிகப்படுத்தி இருதயத்தில் பெரிதாக்கி வைத்திருக்கிறோமே. காரணம் என்ன? வெளிப்பாட்டு அறிவு குறைவு. வெளிப்பாட்டு அறிவு குறைவு. பார்த்த இடம் ஒன்றுதான், பார்த்தது அதே கானான் தேசம்தான், பார்த்தது அதே கானான் தேசம்தான், வெவ்வேறான இடங்கள் அல்ல. ஆனா அந்த 10 பேர் பார்த்த விதம் வித்தியாசமாக இருந்தது. காலேபு யோசுவாவும் இந்த கானான் தேசத்தை பார்த்த விதம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, பார்வையில் அவர்களுக்கு வித்தியாசம் இருந்தது. தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர்களை பார்க்கிற விதம் முக்கியமானது. பார்க்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. அந்த ஒரு பார்வை இருந்துச்சுன்னா இப்ப துக்கமா இருக்க மாட்டீங்க. இப்ப பிரச்சனையில இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நினைச்சு சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க அடைய போகிற ஆசீர்வாதத்தை நினைச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென்னு சொல்லுங்க. பேட் நியூஸ் நான் பேட் நியூஸா எடுக்கக்கூடாது. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க. துர்ச்செய்தியை நான் எடுக்கக்கூடாது. துர்ச்செய்தியை எடுக்கக்கூடாது. துர்ச்செய்தியை நான் மேற்கொள்ளணும். காலேபு யோசுவாவும் துர்ச்செய்திகளை மேற்கொண்டாங்க. காலேபு யோசுவாவும் துர்ச்செய்திகளை மேற்கொண்டாங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு நல்ல ஒரு அமுக்கி இந்த மத்தியான வேளையில ஹல்லேலூயா, glory to God, நல்ல அமுக்கி அவங்க முகத்தை பார்த்து ஹல்லேலூயா, பயப்படாம உங்க முகத்தை பார்த்து, ஓ துர்ச்செய்தியை பெருசாக்காதீங்க, துர்ச்செய்தியை பெருசாக்காதீங்க. நிறைய துர்ச்செய்தி வந்துட்டே இருக்கு இந்த உலகத்துல. உங்க குடும்பத்தை நோக்கி துர்ச்செய்தி வரும். துர்ச்செய்தியை மேட்டரா பெருசா எடுக்காதீங்க. ஊழியத்துல துர்ச்செய்தியை பெருசா எடுக்காதீங்க. ஓ உங்க பிள்ளைகளை பற்றி வருகிற துர்ச்செய்தியை பெருசா எடுக்காதீங்க. ஜெயம் எடுங்க. ஜெபத்தில் வச்சு ஜெயம் எடுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. துர்ச்செய்தியை வெளிப்பாட்டு அறிவை கொண்டு மேற்கொள்ளுங்கள். துர்ச்செய்தியை மேற்கொள்ளுகிற கிருபை உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. Every bad news has to be overcome in Jesus name. இன்னைக்கு நற்செய்தி வந்தா நம்ம மேற்கொண்டு விடுகிறோம், அதுல மிதந்து அப்படியே போயிருவோம். ஆனா துர்ச்செய்தி வந்தா அவைகளை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறோம். தேவஜனமே ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால நீதிமான் பயப்படான் என்று வேத வசனத்தில் சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே நீதிமான் பயப்படான். கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனாய் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில தேறினவர்களுடைய இருதயம் இப்படித்தான் இருக்கும். கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடமாய் இருக்கும். எல்லா துர்ச்செய்திகளையும் மேற்கொள்கிற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். In the name of Jesus, I break the bad news in Jesus name. ஓ துர்ச்செய்திகளை இப்பொழுது முறித்து போடுகிறோம், உடைத்து போடுகிறோம். துர்ச்செய்திகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்க, வாயை திறந்து கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. துர்ச்செய்திகளை ஜெயம் எடுக்கிறோம். துர்ச்செய்தியை பரம்ப பண்ணாங்களே, துர்ச்செய்தியை பரம்ப பண்ண 10 பேர், துர்ச்செய்தியை பரம்ப பண்ண 10 பேர். ஓ துர்ச்செய்தி ஓ ரக்கமாதுராவோ. துர்ச்செய்தியை நம்ப கூடாது. துர்ச்செய்தியை மேற்கொள்ளணும். துர்ச்செய்தியை மிதிச்சு எழும்பணும். தேவஜனமே glory to God. அந்த 10 பேரும் வந்து சொன்ன துர்ச்செய்தியை, அந்த 10 பேரும் அந்த துர்ச்செய்தியை ஹல்லேலூயா சபையார் வந்து கேட்டுட்டு அதை ஒரு பெரிய மேட்டரா எடுத்து அழுது புலம்பி இனி ஒரு தலைவனை ஏற்பட்டு இனிமே எழுத்துக்கு திரும்பி போவோன்னு சொல்லி ஹல்லேலூயா ஒதுங்கி ஓடுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் இதை கண்ட மோசையும் ஹல்லேலூயா யோசுவாவும் இவங்க பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா இப்படி செய்ய மாட்டாங்களே, இவர்கள் ஒதுங்கி போக மாட்டாங்களே, இவர்கள் தங்களை ஒதுக்கி கொள்ள மாட்டாங்களே. அநேக நேரங்களில் ஒவ்வொரு இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகும் பொழுது வெளிப்பாடு அறிவு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால ஜனங்களுக்குள்ள குழப்பம் கலப்படம், அப்படியே குடும்பத்தில் நிம்மதியற்ற ஒரு வாழ்வு. கர்த்தர் செய்கிறத அழகா பார்த்தோன்னா ஆவியானவருடைய உதவியோடு கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை நம்ம பார்ப்போம் என்றால், அவர் நமக்கு காதுகள் அவைகளை கேட்கும் என்றால், நம்முடைய இருதயத்தில் அவைகள் ஹல்லேலூயா தென்படும் என்றால், தோன்றும் என்றால், ஹல்லேலூயா glory to God. அந்த அளவுக்கு வளர்ந்தோன்னா, அந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருந்தோன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவஜனமே ஹல்லேலூயா அழுது இருதயத்தை மற்றவங்க இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிற சூழ்நிலை உண்டாயிருக்கவே உண்டாயிருக்காது. இந்த 10 பேர் சபையே கெடுத்து போட்டாங்க. துர்ச்செய்தியை கொண்டு வந்த 10 பேர் சபையே குழப்பிட்டாங்க. தேவஜனமே அதனாலதான் ஹல்லேலூயா எவ்விதத்திலும் எந்த ஒரு துர்ச்செய்தியை கேட்டாலும் அந்த துர்ச்செய்தியை ஹல்லேலூயா
அழிக்கிற கிருபை உங்களுக்குள்ள இருக்குங்கிறத நான் சொல்றேன். துர்ச்செய்தியை அழிக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. துர்ச்செய்தியை அழித்து அந்த துர்ச்செய்தியை நற்செய்தியை மாற்றுகிற அந்த காலேபின் ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேற ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த புதிய ஏற்பாட்டில் அருளப்பட்ட அந்த கிருபையின் அபிஷேகம் அதுதான். அந்த அபிஷேகம் அதுதான். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். அங்கே என்ன ஆகமம் 14:11 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன். மோசே, leave these people. இந்த 30 லட்சம் பேரை விட்டு தள்ளு. வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வா மோசே, I want to bless you. உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். இந்த 30 லட்சத்தை நான் காலி பண்ணிட்டு உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நல்லதா போச்சு. 30 லட்சத்தையும் க்ளோஸ் பண்ணிருக்கேன். என்னை என் குடும்பத்தை மட்டும் பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி தனியா ஒதுங்கி போய் ஆண்டோட்ட தனியா பேசி பாசம் போட்டு ஜெபம் பண்ணி அழுது என்ன பெரிய ஜாதியாக்க ஒருத்தன் கூட தேறி வரக்கூடாது, 30 லட்சத்துக்கு காலி பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே தனியாக ஒரு லைன் போட்டிருப்போம், தனியாக ஒரு ரோடு போட்டிருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. தனியாக ஒரு ரூட்டு போட்டிருப்போம். ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. மோசே என்ன செய்தான் தெரியுமா? மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், 30 லட்சம் பேர் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி எகிப்தியர்கள் கேட்பார்கள். அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினால் இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, எகிப்திலிருந்து வல்லமையோடு கொண்டு வந்த தேவன் என்பதை எகிப்தியர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வனாந்தரத்திலேயே இவர்கள் செத்து போயிட்டாங்கன்னா இவர்கள் தேவனுக்கு வல்லமை இல்லைன்னு எண்ணிடுவாங்க. எகிப்தியர்கள் இதை கேட்பார்கள். நாங்க தோத்து போட்டோம்னு எகிப்தியர்கள் கேட்பார்கள். நாங்கள் தோல்வியுட்டு போய்விட்டோம் என்று எகிப்தியர்கள் கேட்பார்கள். ஆகவே ஆண்டவரே, என்ன பலத்த ஜாதியாக்கிறத விட்டுருங்க, என் பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்க ஜீவ புஸ்தகத்திலிருந்து, இந்த ஜனத்தை ரசித்தர்லுங்கன்னு சொல்லி திறப்பில் நின்றான். இந்த மோசையை கொண்டு தான் அன்றைக்கு அந்த ஜனங்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். ஆமென்னு சொல்வீங்களா? அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள பெரிய எனக்கு அருமையான தேவ ஜனமே, மோசையை போல திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷி நீங்க உங்க குடும்பத்தில் இருந்தா போதும். ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் திறப்பில் நின்றா போதும். ஆமென்னு சொல்லுங்க. தேவன் அழிக்கிறதற்கு எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா காப்பாற்றுகிறார். கர்த்தர் கிருபை செய்கிறார். முழு குடும்பத்தை உயிரோடு காக்கிறார். கவனிங்கள், அந்த 11வது வசனத்தில் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் நாட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் என்னை விசுவாசிக்கவில்லை. கண்டும் சகல அடையாளங்களை கண்டாங்க, ஸ்டில் என் வார்த்தையை விசுவாசிக்கல. ஆண்டவர் வருத்தப்படுறார். இந்த காலை ஆராதனை வருத்தப்படுறார். நான் கானான் தேசத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தினேன், இப்போ என்டர் பண்ண போறாங்க. அதை என்டர் பண்றதுக்கு முன்னால வேவு பார்க்க போனவங்களே 10 பேர் இப்படி பண்ணிட்டாங்க. 2 பேர் தான் என் மேல விசுவாசம் வைத்திருந்தாங்க. என் வார்த்தை அந்த ஜனங்கள் நம்பல, விசுவாசிக்கவில்லை. சகல அடையாளங்களை உங்களுக்கு காட்டினேனே. எத்தனை அடையாளங்கள்! வனாந்தரத்தில் 40 வருஷம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டதுல இருந்து 40 வருஷம் இவங்களுக்கு அடையாளத்தை காட்டினேனே. எத்தனை அடையாளங்கள்! ஆனால் இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஹல்லேலூயா செவிகொடாமற் போனார்கள். வார்த்தையின் மேல விசுவாசத்தை வைக்கல. தேவஜனமே ஹல்லேலூயா, கானானுக்குள்ள ஹல்லேலூயா கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. கவனிங்க எனக்கு அருமையான தேவஜனமே, you are inside Canaan. தேவஜனமே, சில ஆசீர்வாதங்களை ஹல்லேலூயா சுதந்திரிக்க கானானுக்குள்ள சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க என்ட்ரி ஆகிற நிலைமையில இருக்கிறீங்க, சுதந்திரிக்கிற விளிம்புல இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பெற விளிம்புல இருக்கிறீங்க. சில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருக்கிறீங்க, சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நின்று கொண்டிருக்கிறீங்க, காத்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை அடையாளங்கள்
அடையாளங்களை காட்டினாரு, எத்தனை அடையாளங்களை வனாந்தரத்தில் காட்டினாரு, எத்தனை அடையாளங்களை காட்டி உங்களை நடத்தினாரு. இன்றைக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வெளிப்பாட்டு அறிவை பெற்றுக்கொள்ளுங்க. கானான் தேசத்துக்குள்ள இந்த சபை நேரத்திலே, ஆராதனை நேரத்திலேயே ஹல்லேலூயா கால் எடுத்து வைத்து நீங்கள் உங்க குடும்பங்களும் உள்ளே புகுந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் காணுவதாக, உங்கள் செவிகள் கேட்பதாக, உங்கள் இருதயத்தில் தோன்றுவதாக, உங்கள் எண்ணங்களில் அது தோன்றுவதாக. ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவாராக, வெளிப்படுத்துவாராக. தேவ ஜனமே, glory to God. கர்த்தரை வெளிப்படுத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. மோசே அதைத்தான் சொல்றான். என்னாகும் 14:18 என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. என்ன மட்டும் ஆசீர்வதித்து மற்றவங்களை அழிக்கிற பேச்சு எனக்கு வேண்டாம். என்ன வேணா அழிச்சிட்டு மற்றவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன அந்த மோசே சொல்றான், என் ஆண்டவருடைய கிருபை பெரிதாய் விளங்குவதாக, என் ஆண்டவருடைய கிருபை பெரிதாய் விளங்குவதாக. இந்த மோசே போன்ற பாத்திரங்கள் மூலமாகத்தான் ஆண்டவருடைய பெரிதான கிருபை குடும்பங்களுக்குள்ள விளங்குகிறது, குடும்பங்களுக்குள்ள வருகிறது. ஆண்டவருடைய பெரிதான கிருபை. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் ஹல்லேலூயா, என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே. மோசே என்ன சொல்றான்? இப்போ வனாந்தரத்தில் செத்துட்டாங்கன்னா உங்க தேவனுக்கு உமக்கு வல்லமை இல்லைன்னு நினைச்சிருவாங்க. எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த தேவனுக்கு வல்லமை இருந்துச்சு, கானானுக்குள்ள கொண்டு போக வல்லமை இல்லை. எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்தாரு, இப்போ கானானுக்குள்ள கொண்டு போகிற வல்லமை இல்லை. ஆகவே அந்த ஜனங்களை வனாந்தரத்துல கொண்டு போட்டார்னு நினைப்பாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சில அற்புதங்களை ஆண்டவர் எதன் அடிப்படையில் செய்கிறார் தெரியுமா? என் வல்லமை யாரும் குறைச்சி பேசக்கூடாதுன்னு செய்கிறார். அவன் என்ன சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களை பார்த்துட்டு இருக்கிற 1000 கண்களுக்கு முன்னால உங்க குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரை இழிவா 4 பேச்சு பேசிடக்கூடாதுன்னு உங்க குடும்பத்தில் அற்புதங்களை இதுவரைக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார் நான் சொல்றேன். ஆமென்னு சொல்லுங்க. அந்த அற்புதத்தை பெறுறதற்கு சில நேரங்களில் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். அந்த அற்புதங்கள் அதிசயங்களை பெறுறதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் இல்லை, அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கர்த்தர் அற்புதத்தை இதுவரைக்கும் செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமத்தின் நிமித்தம் நமக்கு செய்திருக்கிறார். அவர் நாமம் வல்லமை உள்ளது என்று ஜனங்கள் மத்தியில் விளங்க பண்ண, ஓ தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்ம நீதியின் பாதைகளை நடத்துகிறாரு. நம்ம சில நேரங்களில் இஷ்டம் போல நடந்தாலும் அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த நாமத்தை, இந்த கிறிஸ்துவின் நாமத்தை அறிய அந்த அளவுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நாமத்தை பற்றிய அறிவு, இயேசுவின் ரத்தத்தை பற்றிய அறிவு, இயேசுவின் வார்த்தைகளை பற்றிய அறிவு உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கும். நாமத்தின் நிமித்தம் சில அற்புதங்களை செய்கிறாரு. அதனால நாம செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாம் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார், குடும்பத்தில் அதிசயங்களை செய்கிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் செய்கிறார், தாம் பேருக்காக செய்கிறார், தாம் பேருக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு செய்கிறார். உங்க சொந்தக்காரங்க 4 வார்த்தை இயேசு என்ன எப்படிப்பட்டவர், இப்படி இருக்கிறாரு அப்படின்னு பேசக்கூடாதுங்களுக்காக அற்புதத்தை செய்கிறார். அதனால நாம செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாம் குடும்பத்தில் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. சில நேரங்களில் ஒரு ஜெபத்தை கேட்டு செய்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறதுனால நம்ம வீட்டில் செய்கிறது எல்லாம், வாழ்க்கையில் செய்கிறது எல்லாம் ரைட்டுன்னு நினைக்க முடியாது. கர்த்தர் என்னை பயன்படுத்துறதுனால, என் மூலமா அபிஷேகத்தை வெளிப்படுத்துறதுனால நான் செய்கிறது எல்லாம் ரைட்டுன்னு நான் நினைக்க முடியாது. புரிஞ்சவங்க ஒரு அல்லே சொல்லுங்க. அது ஹல்லேலூயா. மோசே ஹல்லேலூயா கண்மலையை அடித்தான், தண்ணீர் வந்தது. ஆனால் 2வது தடவை பேச சொன்னார், கண்மலையிட்ட பேசுன்னு சொன்னார். ஆனாலும் அவன் பேசலை. ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவியை விசனப்படுத்தினாங்கன்னு இருக்குது. ஊழியக்காரன் ஆவியை விசனப்படுத்தினாங்க. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பிடிச்ச ஒரு காரியம் ஊழியக்காரங்களுக்கு. என்னன்னா, ஜனங்கள் கொந்தளித்து எதிராக பேசி ஊழியர்களுடைய ஆவி விசனப்பட்டுன்னா டக்குன்னு தேவ சித்தத்தை அறியாம செயல்பட்டுவாங்க. அப்படித்தான் மோசே அறியாம செயல்பட்டான். கண்மலையிட்ட பேச வேண்டியவன் அடிச்சிட்டான். ஆனா பாருங்க, உடனே தண்ணி வராம இருந்துச்சுதா? ஓ மோசே
நீ பேச வேண்டிய இடத்துல நீ அடிச்சிட்ட அப்படின்னு தண்ணி வராமல் இருந்துச்சுதான் இல்லை. ஜனங்களுக்காக தண்ணீரை வரப்பண்ணார் ஆண்டவர். தண்ணீர் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. செங்கடல் இரண்டாக பிளந்தது, கண்மேலிருந்து தண்ணீர் ஹல்லேலூயா பிளந்து கொண்டு வந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, அநேக நேரங்களில் யாராவது நம்ம ஆவியை விசனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றதை செய்ய முடியாமல் போயிடும். ஆவியை விசப்படுத்துகிற அளவுக்கு அளவு பண்ணாதீங்க. ஏன்னா மோசே அந்த அளவுக்கு ஆவியை விசனப்படுத்திட்டாங்க. எடுத்து ஹல்லேலூயா அவ்வளவு பாடுபட்டான் ஜனங்களுக்காக. அந்த அளவுக்கு அவன் செபித்து ஹல்லேலூயா ஜனங்களை 30 லட்சம் பேரை எப்படியாவது கானானுக்குள்ள வழி நடத்தணுங்கிற பாரத்தில் செஞ்சான். ஒரு கர்த்தருடைய வழியை கூட அவங்க பின்பற்றல. மாறாவன் இடத்துல வந்தா கசப்பா இருக்குன்னு விரோதமாக எழுப்பிட்டாங்க. செங்கடல் முன்னால கற்களை தூக்கி கொண்டு நிற்கிறார்கள். எகிப்தின் கொம்மட்டி காய்கள் இவைகள் தான் எங்களுக்கு பெரியவைகள் என்று நினைக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இவர்கள் எல்லாரும் மோசையின் ஆவியை விசனப்படுத்தினாங்க. யாரும் உங்க ஆவியை விசனப்படுத்துறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவியை விசனப்படுத்துற அளவுக்கு யாருக்கும் விரோதமாக எழும்பக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆவி விசனப்பட்டுச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆவி விசனப்படுத்துச்சுன்னா கர்த்தருடைய வழியில் நடக்க முடியாது. அது நம்மளை விறுவிறுன்னு அப்படியே சாபத்திற்குள்ள எடுத்து செல்லக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு கருமையான தேவஜனமே, இதில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் என்னாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் கீழே வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே என்னாகமும் அதே நேரத்தில் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 56:8 முதல்ல வாசிக்கலாம். சங்கீதம் 56:8. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வனாந்தரத்திலே 40 வருடங்கள் சுற்றித் திரிந்தார்களோ அதே போலத்தான், எப்படி அலைந்து திரிந்தார்களோ அதே போலத்தான் தாவீதும் அலைந்து திரிகிற நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான். தாவீதும் அங்கே சவுலினாலே துரத்தப்பட்டு கௌதாரியை போல் சவுல் வேட்டையாடினதினாலே தாவீது ஓடி தன்னை ஒளித்து கொண்டு அலைந்து திரிகிற அனுபவத்திற்கு உள்ளாக மாறி போனான். 56வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அதுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிற அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது பெலிஸ்தியர்களின் கையிலே அகப்பட்ட போது அந்த சங்கீதத்தை எழுதினான். 56வது சங்கீதம். 56வது சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது? பெலிஸ்தியர்கள் கையில் அகப்பட்டு கொண்ட போது. ஆகீஸ் ராஜா முன்னால போய் நின்று, பெலிஸ்தியர் எல்லைக்குள்ள போய் அங்க போய் நின்று உயிரை தப்பிக்கிறதுக்காக நடிக்கிறான். உயிர் எப்படியாவது பெலிஸ்தியர்கள் தாவீதுன்னு தெரிஞ்சுனா கொன்றுவாங்க. ஆகவே ஆகீஸ் ராஜா முன்னால போய் நின்று பைத்தியக்காரனை போல கோலை வடித்து கொண்டு அங்கே நகங்களை வைத்து கதவை கீறிக்கொண்டு பைத்தியக்காரன் போல் நடிக்கிறான். உயிருக்கு பயம், மரண போராட்டம், மரணம் பிடிச்சிட்டாங்க. பெலிஸ்தியர் எல்லைக்குள்ள வந்துட்டான். இப்ப பெலிஸ்தியரின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, அலைந்து திரிந்து ஹல்லேலூயா பெலிஸ்தியர்களை கொண்டு போட்டு விடுவார்களோ என்று இருக்கிற சூழ்நிலையில தான் ஹல்லேலூயா இது எழுதப்பட்டதுன்னா 56வது சங்கீதம் எழுதப்பட்டது. வலது கரத்தை உயர்த்தூர் அல்லே சொல்லுமா. அதனால தான் அவன் எழுதும் பொழுது சொல்லுகிறான், தேவரீர் என் அலைச்சல்கள் அறிஞ்சிருக்கிறேன். சவுல் துரத்த எவ்வளவு அலைஞ்சு ஆனாலும் பெலிஸ்தியருடைய எல்லைக்குள்ள வந்துட்டு என் கண்ணீர் உடைய திருப்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். பெலிஸ்தர்கள்லாம் பிடித்து கொண்டார்கள். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் பெலிஸ்தர்கள் சூழ்ந்திருக்கிறத பார்த்து ஜெபிக்கிறான். ஆனாலும் கூட அவன் சொல்றான் 10வது வசனத்துல, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த பிடிப்பட்ட சூழ்நிலையில கூட அவன் தைரியமா நின்று, மனுஷனுக்கு என்ன செய்வான்? தேவன் எனக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, பட்சத்தில் இருக்கிறாரு ஹல்லேலூயா என்று சொல்லி நான் பயப்படேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்னு சொல்லி பல காரியங்களை அறிக்கைப்படுகிறத பார்க்க முடியும். அலைந்து திரிதல், தேவ சித்தத்தை விட்டுவிட்டு அலைந்து திரிதல். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு 11 நாள் பிரயாணம் தான். இரவும் பகலும் நடந்தா 11 நாள் பிரயாணம் தான். ஆனா அந்த 11 நாட்களை 40 வருஷமாக்கி அலைஞ்சு திரிந்து
அந்த சீனாய் மரத்து அடிவாரத்தை சுற்றி சுற்றி 40 வருஷம். இப்போ அந்த காதேஸ் பர்னேயா அந்த பக்கத்துல வந்து நின்று கானானுக்குள்ள என்ட்ரி ஆகிற விளிம்புல வந்து நிற்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற காரியங்கள் இல்லை, கர்த்தரை புரிந்து கொள்கிற தன்மைகள் இல்லை. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையும் ஹல்லேலூயா கர்த்தரையும் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா நிறைய அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஆமென்னு சொல்லுங்க. நிறைய அலைந்து திரிகிற அனுபவங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பாரு. இருதயத்தில் அலைந்து திரிகிற அனுபவங்களுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஹல்லேலூயா கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் பற்ற வெளிப்பாட்டு அறிவு உங்களுக்கு உள்ளே பெருகும் பொழுது, ஹல்லேலூயா தேவனை அறிய அறிய, தேவனை விசுவாசிக்க 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 அலைந்து திரிகிற அனுபவத்திலிருந்து விடுதலை பெறுவோம், விடுதலை பெறுவோம். இந்த வெளிப்பாட்டு அறிவு ஹல்லேலூயா தேவனை விசுவாசிக்க விடாதபடிக்கு போராடுகிற எல்லா சாப கட்டுகளையும் கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். வலது கரத்தை உயர்த்தி அல்லே சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. இந்த நாளில் எங்களோடு கூட பேசி உடைய ஜனங்களுக்கு நீ ஆயத்தப்படுத்தின அதில் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நாங்கள் காணும்படிக்கும், எங்கள் செவிகள் கேட்கும்படிக்கும், எங்கள் இருதயத்தில் தோன்றும்படிக்கும் தேவரீர் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் மூலம் இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம். எந்த காரியங்களும் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்க கூடாது. எல்லாம் குடும்பங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை. எதையும் கரையும் கொடுத்து வாங்குற அளவுக்கு எங்க பொருளாதாரத்தை நீங்க பலப்படுத்துறீங்க அப்பா. எதையும் கரையும் செலுத்தி வாங்குறதற்கு எங்களை பலப்படுத்துறீங்க. நாங்க யார்கிட்டையும் போய் பணம் இல்லாம வளைஞ்சுக்கிட்டு நிற்க கூடாது. யார்கிட்டையும் போய் பணம் இல்லாம கையேந்தி நிற்க கூடாது. எங்க சபையில எந்த குடும்பம் அப்படி நிற்க கூடாது. அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஆகீஷ் ராஜா முன்னால போய் நாங்க நிற்க கூடாது. ஒரு துன்மார்க்க ராஜாவுக்கு முன்னால போய் நாங்க தாவீது மாதிரி நிற்க கூடாது. அந்த சூழ்நிலை யாருக்கு வரக்கூடாது. எங்க உயிருக்கு பயந்து நாங்க பைத்தியக்காரனை போல நடிக்கிற நடிப்பு எங்களுக்கு வேண்டாம். நாங்க நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தேவனுடைய பிள்ளைகள். நாங்க உண்மையா வாழ்ந்தா போதும் ஆண்டவரே. நாங்க நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சாபம், தலைமுறை சாபம் தாவீதை நடிக்க வச்சிருச்சுதே. உயிருக்கு பயந்து அவனை பைத்தியக்காரனை போல நடிக்க வச்சிருச்சுதே. அந்த நிலை எங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. எங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. எங்க குடும்பத்துல யாருக்கும் வரக்கூடாது. அதற்காக நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் நீக்கி தேவனே, ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது, ஒரு பிரயாசம் எடுக்கும் பொழுது அதனுடைய விளைச்சலை நாங்க பார்க்கணும்ப்பா. எங்க இருதயம் கலிகூர்ந்து மகிழணும். எங்க இருதயம் பூரிக்கும்படிக்கு அதிசயங்களை காண பண்ணுங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி அப்படியே நீங்க ஆசீர்வதித்து அனுப்புறீங்க. சகல துதி கன மகிமை ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். பெரக்கா எக்லியாஸ்டிக்கல் மிஷன் சபை நடத்தும் கட்டவிழ்க்கும் சுகமளிக்கும் விடுதலையின் கூட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் YMCA ஹால், வடக்கு பீச் ரோடு, கால்டுவெல் மேல்நிலைப் பள்ளி எதிரில், தூத்துக்குடி. செய்தியும் விடுதலையின் ஜெபமும் பாஸ்டர் M. ராஜ்டன் BEM. பெரக்கா எக்லியாஸ்டிக்கல் மிஷன் சபை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை. இடம் YMCA ஹால், வடக்கு பீச் ரோடு, கால்டுவெல் மேல்நிலைப் பள்ளி எதிரில், தூத்துக்குடி. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு பெரக்கா எக்லியாஸ்டிக்கல் மிஷன் சபை, தூத்துக்குடி 9443232210 மற்றும் 9443054183. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க.